மீண்டும் ஒரு அந்த வரிசை யுகம் வந்துவிடுமோன்ற ஒரு பயம் மக்கள் மத்தியில் இருக்கு. திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட பஞ்சம் போற பிரச்சனை, திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட கோட்டாவுடைய மூடத்தனத்தால் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனை, சிறுபிள்ளத்தனமாக நடந்து கொண்டது அவருடைய மடமைத்தனத்தால தான் அதல பாதாளத்துக்கு இவ்வாறான ஒரு பொருட்கள் தட்டுப்பாடு இந்த நாட்டுக்கு வந்துச்சு. அதை இல்லாமல் ஆக்குனது புதுசாக வந்த ஜனாதிபதியோ அந்த இருக்கிற அந்த அவரோட சுற்றி இருக்கிற அலிபாபாக்கள் அல்ல. அது 4 பில்லியனோடு இந்தியா கொடுத்த கடன் இருக்குதானே, அந்த கடனால் அந்த தற்காலிகத்துக்கு தேவையான சாமான்களை பிறத்துக்குரிய டாலர் கிடைச்சி. உண்மையிலே இந்த கியூவை இல்லாமக்கின விஷயம் இந்தியாவுடைய அந்த நிதிதான ஒளிய யார் அந்த இடத்துல இருந்திருந்தாலும், ஈவன் அனுரகுமார் இருந்திருந்தாலும் சரி, அல்லது சஜித் இருந்திருந்தாலும் சரி, அல்லது இன்னொரு ஜிஎல்பிஎஸ் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் அந்த $4 பில்லியன் சரியாக கொண்டு வந்து அந்த இந்தியா தக்க தருணத்தில் கொடுத்ததனுடைய விளைவு தான் அந்த போலிங் யூகம் இல்லாமல் போனது. மீண்டும் ஒரு கியூகம்னா கோட்டாபே மாதிரி ஒரு ஆள் வந்தால் செய்ய தெரியாதாக்கள் வந்தால் நடக்கலாம். சில வேலையில் என்விபி வந்தால் அப்படி நடக்கலாம். ஏன்னா அவங்கள்ட்ட செய்ய தெரியாது. முஸ்லீம் மக்களுடைய அந்த நீங்கள் சொன்ன உடல்கள் எரிக்கப்படும் போது, அதாவது அந்த நேரம் வாக்களால் வந்த முக்கியமான தலைவர்களே இந்த டேக்ஸை குறைங்க இதை குறைங்கன்னா சொன்னாங்களுடைய பெரிய அளவான ப்ரெஷர் பண்ணலை இந்த நிப்பாடுங்கன்னு சொல்லி. கோட்டா ஜனாதிபதி ஆகிக்கும் போது தான் நான் அநியாயம். அதில் கூட காலம் நான் சிறையில் தான் இருந்தேன். அந்த சிறையிலேருந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்தாலும் என்னுடைய குரல் நான் ஓங்கி ஒழிச்சேன். அதை நிப்பாட்டுங்கோடு ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறது சிறுபிள்ளைத்தனமான ஒரு தவறான கருத்து. கவலையும் கோபமும் வெறுப்பும் இருக்கிறதால இப்போ ஜேவிபி மேலே முஸ்லீம் மக்கள் மட்டுமல்ல தமிழ் பேசுகிற முக்கியமான மக்கள் ஜேவிபிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மையத்து விஷயத்தில் எங்களை குற்றஞ்சாட்டுறதுல எந்த நியாயமும் இல்லை. மையத்தை எதிர்த்த கோட்டாபய ராஜபக்ச தான் இந்த வீட்டுக்குள்ளே என்ன கொண்டு போய் சிறையில் போட்டார். அதே மாதிரி மையத்தை எரிச்சதுக்கு பக்கபலமாக போய் நின்று கோட்டாபைக்கு ஆதரவு கொடுத்த 3 எம்பிமாரை நான் இதுவரைக்கும் எங்கள் கட்சிக்குள்ளே எடுக்கவும் இல்லை. எங்களை கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்ல. அதுக்காக ஜேவிபி போயிட்டு மையத்தை நிப்பாட்டுக்கொண்டு கோட்டாபைக்கு ஜனாதிபதிக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் பண்ணி நாங்கள் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் செய்யும். நாங்கள் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்ப்போம், ஒரு டெஸ்டிங் பார்ப்போம்னு டெஸ்ட் பண்ண போனால் நாடு இன்னொரு அதர பாதாளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்களே முதலீடு செய்ததாக மாறி. ஒரு சிலர் பார் பெர்மிட் எடுத்துக்கிறாங்க. ரணில் விக்ரமசிங்கிட்ட எடுத்துக்கொண்டு ரகசியமாக ரணில் விக்ரமசிங்கு வேலை செய்கிறாங்க. ஏமாற்றப்பட்டிக்கிறாங்க. நம்ம நாட்டில் லேசாய மக்களை ஏமாற்றலாம், பானுக்கு பரப்புக்கு ஏமாத்துற மாதிரி சில வசனங்களுக்கு நம்பி ஏமாந்து போயிருக்கு. கடந்த காலங்களில் உங்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தது. எல்லா குற்றச்சாட்டு மூலத்திலையும் மன்னார் நீதிமன்றத்துக்கு கல்லறிஞ்சேன்ற ஒரு குற்றச்சாட்டு, அதில் எனக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது. நான் நிரபராதி, எந்த குற்றமும் மற்றவன் வந்திருக்குது. அதுபோல் எனக்கு எதிராக போலி குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் பைபரியில் சிஐடியில் 80 குற்றச்சாட்டுகள் முன் வச்சாங்க. ஈஸ்டர் குண்டு தாக்குதலோட எனக்கு சம்பந்தம் சொல்லி கொண்டு போய் என்ன ஒரு 180 நாள் அல்லது 200 நாள் மட்டும் ஜெயிலில் வச்சாங்க. அதுவும் இந்த வீட்டில் நடித்தாமல் 3 மணிக்கு என்னை தூக்கிட்டு போனாங்க. அப்படியெல்லாம் வச்சு போட்டு கடைசி எல்லா விசாரணை முடிஞ்ச பிறகு நான் நிரபராதி, குற்றமற்றவன், எந்த சம்பந்தமும் இல்லைன்னு என்னை விடுதலை செய்கிறாங்க. நீங்கள் சஜித் பிரேமதாஸ் அவருக்கு உங்களுடைய கட்சி ஆதரவு வழங்குறதுக்கான காரணம் என்ன? இது எல்லாத்தையும் மீட்கக்கூடிய ஒரு டீம் சஜித் பிரேமதாஸோடு இருக்குது. ஒரு நேர்மையான அரசியல்வாதி, அவர்கிட்ட இனவாதம் இல்லை, மதவாதம் இல்லை. அவரை பொறுத்தவரையில் இதுவரையும் அவருக்கு எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ இப்போ எங்களை மற்றவங்க எல்லாருக்கும் ஏதாவது சொல்லலாம், அவருக்கு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது சஜித் மாதிரி ஒரு ஆள் இந்த நேரத்தில் இந்த நாட்டுக்கு வாரது தான் தகுதியானது, பொருத்தமானது என்று தான் நாங்கள் அதுக்கு ஆதரவு கொடுப்போம். சஜித் பிரேமதாஸ் அவர்களால் அனுரகுமாரை கூட வெல்ல முடியாது. 3வது நபருடைய வெற்றியை பேசுகிறார் என்றால் அதுலேருந்து என்ன ஒரு புத்திசாதுரியமாக சிந்திக்கிறார்கள் விலகிக் கொள்ளணும். நான் இந்த வெற்றி தோல்வி இடத்துல இல்லை, நான் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டேன், அல்லது எனக்கும் போட்டி இருக்கிறது எனக்கும் நாமலுக்கும் இடையில தான். அனுர வெல்லணும்னு அவர் ஆசைப்படுறது போல விளங்குது. தமிழ் முஸ்லீம் மக்கள், வடக்கு கிழக்கில் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு என்ன விதமான சலுகைகள் இருக்கு, என்ன விஷயத்த நீங்க அவர்கிட்ட கேட்டிருக்கீங்க? இந்த இனவாதம் மதவாதம் அதை விதைக்கிற அது உடனடியாக நிறுத்தப்படணும். அதற்கான தகுந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு இப்போ எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் போன அரசாங்கத்தில் இருந்தவங்களை காப்பாற்றுறாரு. இது உங்களோட அரசாங்கம் வந்த பிறகு என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்? அதில் ஏற்கனவே சட்டம் இருக்கிறது. களவு செய்தால் இந்த அப்போ டாக்டர் கெஹலியர் மினிஸ்டர் கெஹலியை ரொம்ப கேள்வி 1 வருஷமாக ஜெயிலில் இருக்கிறார். அப்போ அவரை ஜெயிலுக்கு கொண்டு போனது ஜேவிபி இல்லை. யார் கொண்டு போனது? சாதாரண பொதுமக்கள் தான் வழக்கு போட்டாங்க. அதை விட்டு கொண்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் ஊழலை ஒழிப்போம், ஆக்களை பிடிச்சி உள்ளே போடுவோம், தண்டிப்போம்னு சொல்கிறத சிறு பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளாமலேயே புத்திசாலிகள் ஏற்றுக்கொள்ள முடியாது. களவெடுத்தவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அதே போல் உரிய தண்டனைகள் வழங்கப்படுற விஷயங்கள் அவர் கவனம் செலுத்துவேன் என்று உறுதிமொழி சொல்லியிருக்க. நீங்கள் ஏற்கனவே கேட்டீங்க அவர் என்ன தமிழ் பேச மக்களுக்கு செய்ய போகிறாரு. தமிழ் வேட்பாளர் பற்றி, பொது வேட்பாளர் பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
அது சும்மா ஹிஸ்புல்லா போன முறை கேட்ட மாதிரி தான் இப்போ எங்களோட நண்பர் அதிகரேந்திரன் கேட்குறார். அதை நான் சொல்லவே இல்லை. அவருக்கு நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சி முடிவெடுத்திக்கிறாங்களா அவரை விலகச் சொல்லி. ஆனால் அவர் பிரச்சாரம் செய்கிறார், மன்னாரில் கூட பிரச்சாரம் செஞ்சுருக்காரு. சொல்லி போட்டு கடைசி நேரத்தில் விலகலாம் தானே. அது பாவம், நல்ல மனுஷன். நீ நாட்டை அவர்கிட்ட பாரம் கொடுக்கறதுக்கு நாட்டு மக்கள் சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கிட்ட கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேன், ஜனாதிபதி வந்தார்னா. ஆனால் அப்படி இல்லாமல் கொஞ்சம் வாக்குகள் எடுத்துக்கொண்டு ஏனைய 37 வேட்பாளர் மாதிரி அவர் ஒரு ஆளாக இருப்பாராக இருந்தால் அவர் விலகி கொள்வது அவருக்கு ஒரு கௌரவமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சஜித் பிரேமதாசா அதிகமான வாக்குகளை வடகிழக்கில் பெறுவார். அந்த வடகிழக்கு வாக்குகளும் மலையக தமிழ் மக்களோட வாக்குகளும் நிச்சயமாக, அதே போல் வடகிழக்கு வெளியில் வாழ்கின்ற சிறுபான்மை மக்களோட வாக்குகளும் சஜித் பிரேமதாசாவுடைய வெற்றியில் ஒரு பெரிய பங்கு வகிக்கும். அது அவர் நன்றியோடு எதிர்காலத்தில் தன்னுடைய மனதில் வைத்து இந்த தமிழ் பேசுகின்ற மக்களுடைய நலன்கள் உரிமைகள் அவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக கவனமாக செயல்படுவார் என்ற நம்பிக்கை இருக்கு. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர், முன்னாள் அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் அவர்களோட சந்திச்சிருக்கோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். பிஸியாக இருக்கீங்க? பிஸி காலம் தான். அதாவது நீங்கள் சஜித் பிரேமதாஸ் அவருக்கு உங்களுடைய கட்சி ஆதரவு வழங்குறதுக்கான காரணம் என்ன? இருக்கிறாக்களில் 4 பேருக்கு இடையில தான் போட்டி இருக்குது. அந்த 4 பேர் நாமல் ராஜபக்சோடு எங்களுக்கு போக இயலாது. அவங்களுடைய அண்மை கால செயல்பாடுகள், அதனால் அவங்களோட அதை பற்றி யோசிக்க இயலாது. அடுத்தது ஜேவிபி, மற்றது ரணில் விக்ரமசிங்கே. ரணில் விக்ரமசிங்கையும் தனிப்பட்ட முறையில் அவரோட நாங்கள் வேலை செய்திருக்கிறோம். அவரோட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க இல்லை. ஆனால் ஒரு திறமசாலைன்னு சொல்லலாம். ஆனால் உள்ள பிரச்சனை என்னென்னா, அவரை சுற்றி இருக்கிற எல்லாருமே திருடி நாசப்படுத்தி கோட்டாபய ராஜபக்ச எங்களோட மையத்துக்களை இருக்கிற நேரம் அவரோடு சேர்ந்து கொண்டு அதை நியாயப்படுத்தினாக்களும், அதே மாதிரி இந்த நாட்டில் பொருளாதாரம் முதல்ல பாதாளத்துக்கு போகும்போது பசல பிரச்சனை எல்லா விஷயத்துலையும் கோட்டாபயை நியாயப்படுத்தி கொண்டிருந்து அவ்வளோ மோசமான ஆக்களும் அதுக்குள்ளே தான் வந்து சேர்ந்திக்கிறாங்க. அதனால் ரணிலால் அவர்களோடு சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்பையில் இன்னும் ஒரு அதல பாதாளத்துக்கு கொண்டு போக நிர்பந்தம் ஏற்படும். அதோடு ஒப்பிடும்போது பார்த்தால் இப்போ இருக்கிற பஞ்சம், கஷ்டம், எங்களோட கடன், இது எல்லாத்தையும் மீட்கக்கூடிய ஒரு டீம் சஜித் பிரேமதாஸோடு இருக்குது. டாக்டர் ஹர்ஷியா இருக்கலாம், இரானா இருக்கலாம், கபீரா இருக்கலாம், பல அனுபவம் உள்ள நல்ல அமைச்சர்கள், தரமானவர்கள் இருக்கிறாங்க. இந்த டீமோடு சேர்ந்து சஜித்தும் ஒரு நேர்மையான அரசியல்வாதி. அவர்கிட்ட இனவாதம் இல்லை, மதவாதம் இல்லை. அவரை பொறுத்தவரையில் இதுவரையும் அவருக்கு எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ எங்களை மற்றவங்க எல்லாருக்கும் ஏதாவது சொல்லலாம், அவருக்கு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஊழல் செய்கிறாக்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு ஆளும் இல்லை. இப்போ ரணில் விக்ரமசிங்கே இருக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா ஊழல் செய்கிறவங்கள காப்பாற்றுறவர்னு சொல்லிப்போம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு ஆளும் அல்லவர். அடுத்தது அமைச்சராக இருந்த காலத்துலேயும் இரவு பகலாக ஓடி உழைச்சிக்கிறார், தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறார். அதுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது எல்லாரும் வீட்டில் தான், கொழும்புலையும் வீட்டில் பார்லிமெண்ட்லேயும் தான் இருந்தாங்க. ஆனால் அவர் மட்டும் சுதந்திரத்துக்கு பிறகு வந்த எதிர்க்கட்சி தலைவரில் பாடசாலையெல்லாம் போய் யாழ்ப்பாணத்திலிருந்து ஹம்பாந்தோட்டை வரையும் மங்கள பொத்துவில் வரைக்கும் 400-500 பாடசாலைக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், 300-400 ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய உதவிகள் செய்திக்கிறார். அது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து செய்கிறாராக இருந்தால் அரச பணம் அல்ல, அவர்கிட்டையும் அந்தளவு பணம் இல்லை. அவர் யாரோ தெரிஞ்சவர்கள் நண்பர்கள்ட்ட வாங்கித்தான் அதை செய்திக்கிறார். வேறாக்கள் அப்படி அல்ல. அந்த மாதிரியான பணங்களை வாங்கி கட்சியை வளர்க்குறதும் கட்சியை பலப்படுத்துறதும் அதில் தான் செய்திக்கிறாங்களே ஒழிய, அல்லது அவங்க பொக்கெட்டில் போட்டிக்கிறாங்களே ஒழிய இப்படி வேலையில் செய்த கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது சஜித் மாதிரி ஒரு ஆள் இந்த நேரத்தில் இந்த நாட்டுக்கு வாரது தான் தகுதியானது, பொருத்தமானது என்று தான் நாங்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்குறோம். அவரால் ஆரம்பத்தில் இந்த தேர்தல் நடவடிக்கைகள், தேர்தல் நடக்க போகிற தேதி அறிவிக்கும் போது அவர் வந்து ரணில் விக்ரமசிங்கே அவர்களோட தான் அந்த போட்டியை வந்து ஆரம்பித்தார். இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா, அந்த போட்டி வந்து ஜேவிபியோடு சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய போட்டியாக மாறி இருக்கு. நேற்றைய நாளில் ஒரு கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர் சொன்ன ஒரு விஷயம், சஜித் பிரேமதாஸ் அவர்களால் அன்ரோகுமாரை கூட வெல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது பொதுவாக ரணில் விக்ரமசிங்கே அவருடைய இயலாமையை சொல்வதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதாவது தன்னுடைய வெற்றியை பற்றி பேசாமல் 3வது நபருடைய வெற்றியை பேசுகிறார் என்றால் அதிலேருந்து என்ன ஒரு புத்திசாதுரியமாக சிந்திக்கிறார்கள் விலகிக் கொள்ளணும். நான் இந்த வெற்றி தோல்வி இடத்துல இல்லை, நான் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டேன், அல்லது எனக்கும் போட்டி இருக்கிறது, எனக்கும் நாமலுக்கும் இடையில தான் 3 யார் 4 யார் என்ற போட்டி தான். எனவே 1-2 போட்டி இப்போ நான் சஜித்துக்கும் அனுரைக்கும் வந்துட்டு என்பதை அவர் சூசகமாக சொல்கிறார். ஆனால் அதுலேயும் அனுரை வெல்லணும்னு அவர் ஆசைப்படுறது போல விளங்குது.
அதாவது அனுர வெல்லணும்னு அவர் விரும்புவது போல எனக்கு விளங்கு. இப்போ இந்த தேர்தலில் வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய வெற்றி உறுதியானால், அவர் வெற்றி பெற்றால் தமிழ் முஸ்லீம் மக்கள், வடக்கு கிழக்கில் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு என்ன விதமான சலுகைகள் இருக்கு, என்ன விஷயத்த நீங்க அவர்கிட்ட கேட்டிருக்கீங்க? இல்லை, முதல்ல நாங்கள் சொன்னோம் நீங்கள் வெல்லுவீங்க இன்ஷா அல்லாஹ். வென்றால் இந்த இனவாதம் மதவாதம் அதை விதைக்கிற தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துகிற மதகுருமார் அல்லது அவ்வாறான அரசியல் கட்சிகள் அல்லது தலைமைகள் அல்லது அதாவது எந்த ஒரு தொழிலும் இல்லாத சில ஏஜென்ட்கள் இதெல்லாம் செய்கிறது என்னென்னா, இனவாதத்தை மதவாதத்தை இந்த நாட்டில் பரப்பி அதனூடாக கலவரங்களை பிரச்சனைகளை உண்டாக்கி அதில் பெரும்பான்மை சிறுபான்மை இன மக்கள் மத்தியில் பிரச்சனைகளை உண்டாக்கும்னா தன்னுடைய லாபகரமான வேலைகளை செய்கிறது. அது உடனடியாக நிறுத்தப்படணும். அதுக்கான தகுந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு உரிய தண்டனைகள் உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய மாதிரி சட்ட திருத்தம் செய்யணும்னு சொல்லிக்கிறோம். அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். ஏனென்றால் சிங்கப்பூரை பாருங்கோ, மலேசியாவை பாருங்கோ, முன்னேறிய நாடுகளில் இனவாதம் மதவாதம் கிடையாது. அப்படி இருந்தாலும் கடுமையான சட்டமும் கடுமையான தண்டனைகளும் வழங்குறதால அந்த நாடுகள் பொருளாதாரத்தில் முன்னேறி. இப்போ எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பழைய போன அரசாங்கத்தில் இருந்தவங்களை காப்பாற்றுறாரு. இது உங்களோட அரசாங்கம் வந்த பிறகு என்ன மாதிரியான அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் போது என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்? அனுர சொல்றது மாதிரி நிறைய ஃபைலை கொண்டு தெரிகிறார் அனுர ஆக்கள். ஆனால் அவங்க வந்தால் தான் நாங்கள் செய்வோம்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. நாட்டில் ஏற்கனவே சட்டம் இருக்கிறது. களவு செய்தால் இந்த அப்போ டாக்டர் கெஹலியர் மினிஸ்டர் கெஹலியே ரம்புக்கையில் ஒரு வருஷமாக ஜெயிலில் இருக்கிறார். அப்போ அவரை ஜெயிலுக்கு கொண்டு போனது ஜேவிபி இல்லை, யார் கொண்டு போனது? சாதாரண பொதுமக்கள் தான் வழக்கு போட்டாங்க. இப்போ அண்மையில் உங்களுக்கு தெரியும், பிஎஃப்எஸ்ன்னு ஒரு பெரிய களை உண்டு. ஒரு $1.4 பில்லியன் $1.7 பில்லியன் அந்த இந்த நாட்டுடைய ஒரு வருஷ பட்ஜெட் காசு. அவ்வளோ காசையும் கொள்ளடிச்சதை கேபினெட் அப்ரூவ் பண்ணி கொடுக்குது ரணில் விக்ரமசிங்கர கேபினெட். அதை விட்டு கொண்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் ஊழலை ஒழிப்போம், ஆக்களை பிடிச்சி உள்ளே போடுவோம், தண்டிப்போம்னு சொல்கிறத சிறு பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளாமலேயே புத்திசாலிகள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாட்டுடைய சட்டத்துக்குள்ளே சஜித் பிரேமதாசா அதில் இன்டர்வியூ பண்ண மாட்டார். நேர்மையான விசாரணைகளை செய்து களவெடுத்தவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அதே போல் உரிய தண்டனைகள் வழங்கப்படுற விஷயங்கள் அவர் கவனம் செலுத்துவேன் என்று உறுதிமொழி சொல்லிக்க. நீங்கள் ஏற்கனவே கேட்டீங்க அவர் என்ன தமிழ் பேசும் மக்களுக்கு செய்ய போகிறாரு. நிச்சயமாக தமிழ் பேசும் மக்கள் எதிர்பார்க்கின்ற பல விஷயங்கள் இருக்கிறது. எல்லா விஷயங்கள்லையும் அவர் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கிறார் என்பதை நான் இந்த இடத்துல சொல்லி வைக்க விரும்புகிறேன். மீண்டும் ஒரு அந்த வரிசை யுகம் வந்து விடுமோன்ற ஒரு பயம் மக்கள் மத்தியில் இருக்கு. அதை எப்படி இல்லாமல் பண்ணுறது என்னென்றால், இப்போ $4 பில்லியன் இந்தியா கொடுத்தாங்க. இந்த நாட்டுடைய பஞ்சம் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட பஞ்சம். போகிற பிரச்சனை திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட கோட்டாவுடைய மூடத்தனத்தால் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனை. அதே மாதிரி எங்களுடைய ரிசர்வ் இருந்த பணத்தை சரியான முறையில் அதை பயன்படுத்த கிடைக்கல. அவங்களுக்கு கட்ட வேண்டிய கடன்களில் கூட கமிஷன்கள் கிடைக்கக்கூடிய கடன்களை தான் திருப்பி கட்டினாங்க. இந்த மாதிரியான சில சதிகளும் ஒரு திட்டமிடல் இல்லாததும் ஒரு பிரதேச உறுப்பினராக கூட இல்லாமல் ஒரு ஜனாதிபதியாக அந்த கதிரையில் வந்து ஒரு அகம்பாவத்தோடு ஒரு இனத்தால் தான் வந்தேன், ஒரு மதத்தால் தான் வந்தேன், ஒரு ஜாதி ஒரு சிறுபிள்ளத்தனமாக நடந்து கொண்டது அவருடைய மடமைத்தனத்தால் தான் அதில் பாதாளத்துக்கு இவ்வாறான ஒரு பொருட்கள் தட்டுப்பாடு இந்த நாட்டுக்கு வந்துச்சு. அதை இல்லாமல் ஆக்குனது புதுசாக வந்த ஜனாதிபதியோ அந்த இருக்கிற அந்த அவரோட சுற்றி இருக்கிற அலிபாபாக்கள் அல்ல. அது $4 பில்லியனோடு இந்தியா கொடுத்த கடன் இருக்குதானே, அந்த கடனால் அந்த தற்காலிகத்துக்கு தேவையான சாமான்களை பிறத்துக்குரிய டாலர் கிடைச்சிட்டு வேறு எந்த நாடும் உதவி செய்யலை. உண்மையிலே உதவி செய்த இந்தியா. அதை நாங்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டி ஆகணும். உண்மையிலே இந்த கியூவை இல்லாமாக்கின விஷயம் இந்தியாவுடைய அந்த நிதிதான ஒளிய யார் அந்த இடத்துல இருந்திருந்தாலும், ஈவன் அனுரகுமார் இருந்திருந்தாலும் சரி, அல்லது சஜித் இருந்திருந்தாலும் சரி, அல்லது இன்னொரு ஜிஎல்பிஎஸ் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் அந்த $4 பில்லியன் சரியாக கொண்டு வந்து அந்த இந்தியா தக்க தருணத்தில் கொடுத்ததனுடைய விளைவு தான் அந்த போலிங் யூகம் இல்லாமல் போனது. அதனோட ஏற்கனவே இருந்த கடனோட $92 பில்லியன் இப்போ $100 பில்லியன் புதிய 2 வருஷ காலத்துக்குள்ளே எண்ணிக்கை கூடப்பட்டிருக்கு. அப்போ எங்களோட கடன் தொகை கூடப்பட்டிருக்குது. அடுத்தது நெகோசியேஷன் சரியாக செய்யப்படையில் IMFல என்ற எங்களுக்கு இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்குது. எனவே மீண்டும் ஒரு கியூகம்னா கோட்டாபே மாதிரி ஒரு ஆள் வந்தால் செய்ய தெரியாதாக்கள் வந்தால் நடக்கலாம். சில வேலையில் NVP வந்தால் அப்படி நடக்கலாம். ஏன்னா அவங்கள்ட்ட செய்ய தெரியாது. ஆனால் சஜித் பிரேமதாஸோட அவரும் ஒரு அமைச்சராக 22 வருஷம் இருந்திருக்கிறார் பார்லிமெண்ட்டில். அவரோடு இருக்கிற பல அமைச்சுக்களை வகித்த நாட்டுக்கு நல்லது செய்த பலர் இருக்கிறாங்க. எனவே சஜித் பிரேமதாஸ் வந்த அவ்வாறான ஒரு கியூ யுகம் வரக்கூடிய ஒரு நிலை ஒருபோதும் இன்ஷா அல்லாஹ் வராது.
முஸ்லீம் மக்களுடைய அந்த நீங்கள் சொன்ன உடல்கள் எரிக்கப்படும் போது நேற்றைய நாளில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கூட சொல்லியிருந்தார். அதாவது அந்த நேரம் வாக்களால் வந்த முக்கியமான தலைவர்களே வந்து ஒன்றுமே கேட்கல, ஒன்றுமே அதை சுட்டி காட்டலை. ஜனாதிபதி அவர்களும் சொல்லியிருந்தாரு, இந்த டேக்ஸை குறைங்க இதை குறைங்கன்னா சொன்னாங்களொழிய பெரிய அளவான ப்ரெஷர் பண்ணலை, இந்த நிப்பாட்டுங்கன்னு சொல்லி. அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமானது? அந்த டைமில் நீங்களும் ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துல இருந்தீங்க. நிறைய பேர், நான் ஹக்கீம் அவரோடும் நான் இந்த கேள்வி கேட்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை முஸ்லீம் மக்கள் சந்திச்சாங்க. அந்த நேரத்தில் ஏன் அதை நான் நிறுத்த முடியாமல் போனதுன்றது உங்களுடைய நான் கேட்கணுன்ட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியும், கோட்டாபே ராஜபக்ச காலத்தில் மைய தெரிச்சது, ரணில்ட காலத்தில் இல்லையே. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்கிறது தவறான கருத்து. அவர்கிட்ட கேட்க வேண்டிய தேவை இருக்கையில். அவர் வாரத்துக்கு முந்தைய மைய தெரிக்கிற நிப்பாட்டப்பட்டது. இப்போ நிப்பாட்டுங்கன்னு சொல்லி கேட்டது கோட்டா ஜனாதிபதி ஆகிக்கும் போது தான் நான் அநியாயம். அதில் கூட காலம் நான் சிறையில் தான் இருந்தேன். அந்த சிறையிலேருந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்தாலும் என்னுடைய குரல் நான் ஓங்கி ஒழிச்சேன், அதை நிப்பாட்டுங்கோடு. பிறகு சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பாத யாத்திரையாக நாங்கள் போய் ஜனாதிபதி செயலம் வரையும் நாங்கள் போயிட்டு கொடுத்தோம். அது பிறகு ரோட்டுகளில் நடந்த எல்லா ஆர்ப்பாட்டத்திலையும் பொருளை சந்தியில் அங்கே இங்கெல்லாம் நான் வெளியே வந்தப்போ எல்லாத்துலேயும் அதுக்கு எதிராக நடந்த அத்தனை போராட்டங்களையும் நான் கலந்து கொண்டேன். அதே மாதிரி பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய இடத்துல எம்பசடர்மாரை சந்தித்து பேசக்கூடிய விஷயங்கள் எல்லா இடத்துலையும் ப்ரெஷரை கொடுத்தோம். ஓய்ஸுக்கு கடிதம் எழுதினோம். ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறது சிறுபிள்ளைத்தனமான ஒரு தவறான கருத்து. அது அந்த மாதிரி எல்லாரும் குற்றச்சாட்டுகள், ஓகே, நீங்கள் அதை மறுத்தாலும் கூட அந்த ஒரு விஷயந்தான் முஸ்லீம் மக்களை வந்து இப்பொழுது ஜேவிபி பக்கம் திருப்பி இருக்குன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா அந்த நேரம் அவங்க அந்த 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 கவலை வந்து யாருமே நம்ம தெரிவு செஞ்சவங்க நம்மளை அதை திருத்த முடியாமல் போயிட்டு அல்லது அதை நிறுத்த முடியாமல் போயிட்டு அப்படின்ற ஒரு கவலையும் கோபமும் வெறுப்பும் இருக்கிறதால இப்போ ஜேவிபி மேல முஸ்லீம் மக்கள் மட்டுமல்ல, தமிழ் பேசுகிற முக்கியமான மக்கள் வந்து ஜேவிபிக்கு சப்போர்ட் பண்றாங்க. இது ஒரு காலத்தில் இல்லை, இப்போ இந்த தேர்தலில் அது நடந்திருக்கு. மையத்து விஷயத்தில் எங்களை குற்றஞ்சாட்டுறதுல எந்த நியாயமும் இல்லை. மையத்தை எதிர்த்த கோட்டாபய ராஜபக்ச தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து என்னை கொண்டு போய் சிறையில் போட்டார். ஒரு குத்தமும் செய்யலை, நான் நிரபராதி நீதிமன்றத்தால் வெளியே வந்தேன். அதே மாதிரி மையத்தை எரித்ததுக்கு பக்கபலமாக போய் நின்று கோட்டாபைக்கு ஆதரவு கொடுத்த 3 எம்பிமாரை நான் இதுவரைக்கும் எங்கள் கட்சிக்குள்ளே எடுக்கவும் இல்லை. ஒரு பொலிசியாக நாங்கள் முடிவெடுத்தோம், அவர்களாம் எடுக்கிறதே இல்லை. அரசு எங்களை கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு எடுத்தோம். அந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் மிக நேர்மையாக நடந்திருக்கிறோம். அதுக்காக ஜேவிபி போயிட்டு மையத்தை நிப்பாட்டுக்கொண்டு கோட்டாபைக்கு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் பண்ணல. ஆனால் நாங்கள் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் செய்திக்கிறோம். அதுக்காக பாராளுமன்றத்தில் நாங்கள் கதைச்சதையும் ஜேவிபி கதைச்சதையும் ஒப்பிட்டு பாருங்கள், என்ன பேசிக்கிறாங்க, நாங்கள் என்ன பேசிக்கிறோம்னு சொல்லி. அதுக்காக ஜேவிபிக்கு ஆதரவு கொடுப்பதாக இருந்தால் நியாயம் இல்லை. இப்பொழுது ஒரு ட்ரெண்ட் உண்டு, அதாவது 2 கட்சியும் இருந்தாங்க, 3வது கட்சி கொடுத்து பார்ப்போம்னு ஒரு அவ்வாறான அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி, பிரச்சார ஸ்ட்ராட்டஜியில் இவங்களெல்லாம் உள்வாங்கிறதுக்கான சதிகள் நடக்குது. ஒன்றே எங்களுக்கு சொல்லலாம், அப்படித்தான் கோட்டாபய ராஜபக்சையும் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து 6 மாதத்தில் இருந்து தொடங்கின அநியாயங்கள் நாட்டில் 2 வருஷத்தில் நாட்டை விட்டு ஓடிட்டார். நாடு அதில் பாதாளத்துக்கு போச்சு. எதுவுமே செய்ய தெரியாத என்பிபிஏ ஜேபியை திருப்பி கொண்டு வந்து இந்த மக்கள் ஓட் பண்ண வச்சு நாட்டுக்கு கொண்டு வந்து ஒரு டெஸ்டிங் பார்க்குற பதவியால் ஜனாதிபதி பதவி. ஒருக்கா கொடுத்து பார்ப்போமே, ஒரு தரம் போட்டு பார்ப்போமே, அப்படி பார்க்குற தேர்தல் இல்லை. பக்கத்து நாடு எங்களோட இந்தியா, அந்த நாடு தான் எங்களுக்கு கஷ்டமான நேரத்தில் உதவி செய்யுது. அப்போ அந்த நாட்டோட ஒரு நெருக்கமான உறவை கொண்டு போக செய்ய வேண்டிய ஒரு தேவை உள்ள நாடு நாம். அப்படியான ஒரு ஆட்சி தேவை. இருக்க தலைவர்களுக்குள்ள சஜித்தை தவிர ரணில் பிரச்சனை இல்லை. ஆனால் ரணிலோடு இருக்கிறார்கள், அவங்கள்ட்ட நாட்டை கொடுத்தா இப்போ கண்ணுக்கு முன்னால் இவ்வளோ கொள்ளடிக்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் நான் கடன் தொகை $200 பில்லியன் மாறிடும். இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து தான் மக்கள் முடிவெடுக்கணுங்க ஒழிய அதை விட்டுட்டு நாங்கள் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்ப்போம், ஒரு டெஸ்டிங் பார்ப்போம்னு டெஸ்ட் பண்ண போனால் நாடு இன்னொரு பாதாளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்களே முதலீடு செய்ததாக மாறிவிடும். கண்டிப்பாக. இப்போ வடக்கில் எவ்வளோ பேர் இந்த முறை வாக்களிக்கிறதுக்கு இருக்காங்க? சரியான கணக்கு எனக்கு தெரியல. என்னை பொறுத்தவரையில் 1.8 மில்லியன் பேர் வாக்காளர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த வாக்குகளில் அதிகபட்ச வாக்குகள் சஜித் பிரேமதாசாவுக்கும் தமிழ் பேசுகின்ற மக்கள் வழங்குவாங்க. ஒரு சிலர் பார் பெர்மிட் எடுத்துக்கிறாங்க, ரணில் விக்ரமசிங்கிட்ட எடுத்துக்கொண்டு ரகசியமாக ரணில் விக்ரமசிங்க வேலை செய்கிறாங்க. ஒரு சிலர் பணங்களை வாங்கி கொண்டு வேலை செய்கிறாங்க. ஒரு சிலர் ஏமாற்றப்பட்டிக்கிறாங்க. நம்ம நாட்டில் லேசாய மக்களை ஏமாற்றலாம், பானுக்கு பருப்புக்கு ஏமாத்துகிற மாதிரி சில வசனங்களுக்கு நம்பி ஏமாந்து போயிருக்கிறாங்க. எனவே அந்த வாக்களெல்லாம் கழித்து போட்டு பார்த்தால் சஜித் பிரேமதாசா அதிகமான வாக்குகளை வடகிழக்கில் பெறுவார். அந்த வடகிழக்கு வாக்குகளும் மலையக தமிழ் மக்களோட வாக்குகளும் நிச்சயமாக, அதே போல் வடகிழக்கு வெளியில் வாழ்கின்ற சிறுபான்மை மக்களோட வாக்குகளும்
சஜித் பிரேமதாஸ் அவருடைய வெற்றியில் ஒரு பெரிய பங்கு வகிக்கும். அது அவர் நன்றியோடு எதிர்காலத்தில் தன்னுடைய மனதில் வைத்து இந்த தமிழ் பேசுகின்ற மக்களுடைய நலன்கள், உரிமைகள், அவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக கவனமாக செயல்படுவார் என்ற நம்பிக்கை இருக்குது. கடந்த காலங்களில் உங்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதிகளவான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட அமைச்சர்களில் நீங்கள் ஒருத்தராக இருந்தீங்க. இப்போ அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் எந்த மாதிரி, எந்த நிலையில் இருக்குது, எப்படி அது? எல்லா குற்றச்சாட்டு முழு தெரியும். மன்னார் நீதிமன்றத்துக்கு கல்லறிஞ்சேன்ற ஒரு குற்றச்சாட்டு, அதில் எனக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது, நான் நிரபராதி, எந்த குற்றமும் மற்றவன் என்று வந்திருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், மன்னாருக்கு பஸ்ஸில் அகதிகளை கொண்டு போயிட்டு அதாவது ஓட் பண்ண வச்சேன்னு சொல்லி 2.5 மாதம் ஒரு 75 நாள் உள்ளே போட்டாங்க ஜெயிலில். அதுலேயும் நான் நிரபராதின்னு சொல்லி எனக்கு தீர்ப்பு வந்திருக்குது. அதுபோல் எனக்கு எதிராக போலி குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் பைபரியில், சிஐடியில் 80 குற்றச்சாட்டுகள் முன் வச்சாங்க. எல்லாம் விசாரணை செய்தாங்க. 3 வருஷமாக இன்குவாரி பண்ணி இப்பொழுது அறிவிச்சுக்கிறாங்க. என்னால் எந்த குற்றச்சாட்டும் எல்லாமே பொய்யான குற்றச்சாட்டுகள் நிரூபித்துக்கிறாங்க. அதே போல் தான் வேறு ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு எனக்கு சம்பந்தம் சொல்லி கொண்டு போய் என்ன ஒரு 180 நாள் அல்லது 200 நாள் மட்டும் ஜெயிலில் வச்சாங்க. அதுவும் இந்த வீட்டில் வந்து நடித்தாமல் 3 மணிக்கு என்னை தூக்கிட்டு போனாங்க. அப்படியெல்லாம் வச்சு போட்டு கடைசி எல்லா விசாரணை முடிஞ்ச பிறகு நான் நிரபராதி, குற்றமற்றவன், எந்த சம்பந்தமும் இல்லைன்னு என்னை விடுதலை செய்திக்கிறாங்க. இது வரைக்கும் என்னுடைய 23 வருஷ பாராளுமன்ற வாழ்க்கையில், 24 வருஷ அரசியல் வாழ்க்கையில் இறைவன் உதவியால் எந்த ஒரு குற்றமும் எனக்காக சாட்டப்பட்ட குற்றங்கள் பொய் குற்றங்களாக இருந்ததே ஒழிய எந்த இதுவும் நான் ஒரு குற்றவாளியாக காணப்படவில்லை. தமிழ் வேட்பாளர் பற்றி, பொது வேட்பாளர் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது சும்மா ஹிஸ்புல்லா போன முறை கேட்ட மாதிரி தான் இப்போ எங்களோட நண்பர் அதிகரேந்திரன் கேட்குறார். அதை நான் சொல்லவே இல்லை. அவருக்கு நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சி முடிவெடுத்திக்கிறாங்க அவரை விலக சொல்லி. ஆனால் அவர் பிரச்சாரம் செய்கிறார், மன்னாரில் கூட பிரச்சாரம் செஞ்சுருக்காரு. சொல்லி போட்டு கடைசி நேரத்தில் விலகலாம் தானே. நீ அது பாவம், நல்ல மனுஷன். இனி நாட்டை அவர்கிட்ட பாரம் கொடுக்கறதுக்கு நாட்டு மக்கள், சிங்கள, தமிழ், முஸ்லீம் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கிட்ட கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேன், ஜனாதிபதி வந்தாருண்டா. ஆனால் அப்படி இல்லாமல் கொஞ்சம் வாக்குகள் எடுத்துக்கொண்டு ஏனைய 36 வேட்பாளர் மாதிரி அவர் ஒரு ஆளாக இருப்பாராக இருந்தால் அவர் விலகிக் கொள்வது அவருக்கு ஒரு கௌரவமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நன்றி. மீண்டும் ஒரு தடவை சந்திப்போம். வாழ்த்துக்கள். நீங்கள் நான் அடுத்த முறை சந்திக்கும் போது ஆட்சி அமைக்கின்ற இடத்துல இருக்கும் பொழுது நாம் இன்னொரு தடவை சந்திப்போம். நன்றி. இன்ஷா அல்லாஹ்.